ஹலோ ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதான் எங்க வீடு பாருங்க. சின்ன வீடு தான். இது ஒரு ரூம்பு. இங்க ஒரு ஆள் தங்கியிருக்கு. உங்களுக்கே தெரியும் பேச்சுலர் வீடுலாம் எப்படி இருக்கும்னு. ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கு பாப்போமா? ஃபிஷ், இறாலு. வழக்கம் போல தான் எல்லா வீட்லையும் என்ன இருக்குமோ தான் இருக்கும் அப்படிங்கிறீங்களா? சும்மா காமிச்சேன். வாஷிங் மிஷின் இங்கே இருக்கு. இது என்ன வீடுனா ஒரு ஸ்டூடியோ வீடு மாதிரிங்க. ஒரு சின்ன வீடு தான். 2 ரூம்பு, ஒரு டாய்லெட் தான் இருக்கும். கிச்சன் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். இதான் நமக்கு. இந்த ஒரு டாய்லெட். இதான் மை ரூம்பு. மை ரூம். இங்கேருந்து நம்ம விண்டோ வியூலாம் பார்த்துக்கலாம் வெளியில. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு? வாங்க பால்கனி போவோம். இங்கே துணி காய போட்டுக்கலாம். சின்னோண்டு இடம் தான் அது. ஸ்விம்மிங் பூல். இது ஆப்போசிட் ஒரு பில்டிங் உண்டோ. அங்கே கடத்தர அங்கிட்டலாம் இருக்கு. இந்த சின்ன பிள்ளைங்களால அந்த சைடு ஸ்விம்மிங் பூல். இந்த இடத்துல ஜாக்கிங் வாக்கிங் இதெல்லாம் போய்க்கலாம். ஈவினிங் நல்லா சரியான காற்று வருங்க. சூப்பராக இருக்கும் அந்த இடம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதான் டிவி. இது என்ன டிவினா ஸ்டாண்ட்லாம் வைக்கல. சிம்பிளாக ஒரு அட்டைப்பொட்டியை தூக்கி வச்சு ஒரு துண்டை விரித்து அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். எதுக்கு தேவையில்லாமல் ஆணின்னு அடித்து தோத்த போட்டு வீணாக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துக்குள்ள அப்படியே பார்த்துக்கிறது. இன்னைக்கு வந்து சமையல் என்னன்னா, இன்னைக்கு வந்து ஃபிஷ் கறி, நேற்று செஞ்ச ஃபிஷ் கறி இருந்துச்சு. அது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. அதை போட்டு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு வேலைக்கு முடிஞ்சாச்சு. இதுதான் தெரியுமே பேச்சுலர் லைஃப்லாம் சிம்பிளாக ஏதாவது அடிச்சு விட்றது. ஸ்டவ் குக் மாதிரிலாம் கிடையாது, கரண்ட் குக்கு. இது வந்து ஏதாவது இந்த சில்வரு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இதில் வச்சுக்கலாம். இந்த இரும்பு அந்த மாதிரி பாத்திரம் வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேன் போட்டுக்கலாம். ஹீட்டிட்டு புகை போனோம்னா ஃபேன் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சும்மா காமிக்கணும்னு தோணுச்சு என் வீட்டை. ஓகே பாய், இன்னும் பார்ப்போம்.